Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மக்களின் வசதிக்காக விடிய விடிய காவல்துறை பாதுகாப்பு அளிக்க திட்டமிட்டுள்ளதாக மதுரை மாநகர காவல் ஆணையாளர் லோகநாதன் நியூஸ்7 தமிழுக்கு பேட்டியளித்துள்ளார். இதுகுறித்து முதன்மை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் அவருடன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். மதுரையில் தீபாவளி விற்பனை மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நாளை தீபாவளி பண்டிகை என்பதனால் இறுதிக்கட்ட விற்பனை மாசி வீதிகளிலே மக்கள் அதிக அளவில் குவிந்திருக்கிறார்கள். இதில் மக்கள் கூட்டம், அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள், போக்குவரத்து மாற்றங்கள் குறித்து பேசுவதற்காக நம்மிடையே மதுரை மாநகர காவல் ஆணையாளர் லோகநாதன் அவர்கள் நம்மோடு இருக்காங்க. அவங்ககிட்ட சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார், இந்த தீபாவளி விற்பனை போட இறுதிக்கட்டமாக நடக்குது, எந்தெந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம், மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்குது சார்? பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டம் இருந்தது. அது முடியவே நைட்டு 11:30-12 மணி ஆயிடுச்சு. இன்றைக்கி தீபாவளி கடைசி நாள், நாளைக்கு தீபாவளின்றதால் இன்றைக்கி வந்து கூட்டங்கள் நிச்சயமாக இருக்கும். இது நைட்டு எப்படி இருந்தாலும் 12-2 மணி வரைக்குமே இருக்கும். ஏன்னா கடந்த ஆண்டு அனுபவத்தின் அடிப்படையில் நாங்கள் ஸ்ட்ரென்த்தும் போட்டிருக்கிறோம். குற்ற தடுப்பு நடவடிக்கை தான் மெயினாக எங்களுக்கு. அதே மாதிரி வர்றவங்க எந்த விதமான சிரமமின்றி வந்து அவங்களோட வந்து துணிகள் வாங்கிட்டு செல்றதுக்கான என்ன வகையோ அதை பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 40 சிசிடிவி கேமராக்களுக்கு பொருத்தி அது இதுக்காகவே பண்ணியிருக்கோம். 16 சிசிடிவி அவுட்புட்டு பார்க்குற அளவுக்கு இங்கே கொடுத்துருக்குறோம். அது தவிர 6 இன்ஸ்பெக்டர் தலைமையில் வந்து குற்ற தடுப்பு நடவடிக்கைகள் ஈடுருக்காங்க. 50 மூவிங் டீம்ஸே இருக்குது. ஒரு டீம்லேயும் 3-4 காவலர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்டெச் கொடுத்து குற்ற சம்பவங்கள் எதுவும் நிலக்காத அளவுக்கு பண்ணியிருக்கோம். அதேமாதிரி பிஐ சிஸ்டம் எல்லா இடத்துலையும் வச்சு இதன் மூலமாகவும் அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திகிட்டு இருக்கோம். அது தவிர 6 வாட்ச் டவர் போட்டு அதுலேயும் பைனாக்குலரோட ஆட்கள் போட்டிருக்கோம். தேவைப்படும் சமயங்களில் ட்ரோன் மூலமாகவும் நாம் கண்காணிப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இது தவிர எல்லாருக்குமே வந்து காவல் உதவியில் அந்த ஸ்மார்ட் காவல் என்படி எஃப்ஆர்எஸ் பற்றி சந்தேக நபர்களை செக் பண்ணி அவங்க குற்ற செயல் ஈடுபட்டிருந்தாங்கன்னா அவங்கள ப்ரிவென்டிவாக என்ன நடவடிக்கை எடுக்குமோ தக்க சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். இன்று இறுதி நாள்ன்றதுனால விடிய விடிய விற்பனை கூட நடைபெற வாய்ப்பு இருக்குது. அதற்கு நம்ம எப்படி தயார்? நாங்கள் எந்த கம்பல்ஷனும் இல்லை, மூடுற சொல்லி எதுவுமே பண்ணுறது கிடையாது. அவங்க நேற்றும் அப்படி தான் இருந்துச்சு. 12 மணி வரைக்கும் தானாக கூட்டங்கள் கலையிற வரைக்குமே பாதுகாப்பு பணியில் இருந்தாங்க. இன்றைக்கி சொல்கிற மாதிரி நீங்கள் விடிய விடிய கூட இருக்கலாம். என்ன இருந்தாலும் அதற்குள்ள பாதுகாப்பு பணியில் காவலர்கள் இருக்கிறாங்க. அவங்களும் கூட இருந்து தக்க பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்வார்கள். போக்குவரத்து மாற்றங்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்கோம். போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் மாசி வீதிகளில் வண்டிகள் நுழைவதற்கு எல்லாமே ஏற்கனவே நாம் பத்திரிகை செய்தியும் கொடுத்துருக்கோம். இருசக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கு தனியாக ஐடென்டிஃபை பண்ணி மாராட்டு வீதிகளில் இடம் அதுக்குன்னு ஒதுக்கியிருக்கிறோம். 4 சக்கர வாகனங்கள் எஸ்பெஷலி கார்ஸ் இதெல்லாம் நிறுத்துறதுக்காக 6 இடங்கள் நாம் இதுக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்குன்னு பத்திரிகை செய்தி கொடுத்து அவங்க நிறுத்திட்டு வந்துட்டு போகிறதுக்கு எல்லா இது இருக்கும். ஆட்டோக்கள் மற்ற எல்லாமே அவங்கள ட்ராப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த இடத்துல பிக்கப் பண்ணுறதுக்கான வசதிகளையும் செஞ்சு கொடுத்துருக்கோம். அதாவது பொதுமக்கள் வந்து செல்வதற்கு எல்லா வகைகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் மாசி வீதிகள் செல்வதற்கு அவங்களுக்கு தடை விதிக்கு, ஏன்னா இவ்வளோ கூட்டத்தில் அவங்க போயிட்டு வர முடியாதனால அவங்களுக்கு இது தடை விதித்து மக்கள் வந்து சுலபமான முறையில் வந்து செல்வதற்கு எல்லா நடவடிக்கையும் எடுத்திருக்கோம். நன்றி. கடைசி வரக்கூடிய அந்த துணி வரக்கூடிய நபருக்கு கூட பாதுகாப்பு அளிப்பதற்காக இங்கு காவல்துறை பணியில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். விடிய விடிய விற்பனை நடந்தாலும் கூட காவல்துறை விடிய விடிய பாதுகாப்பு அளிக்க தயாராக இருப்பதாகவும் தற்போது மாநகர காவல் ஆணையாளர் தெரிவித்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர் திருப்பதியுடன் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன், நியூஸ்7 தமிழ், மதுரை.